ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச சுவையான கமர்கட் மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மிட்டாயோட டேஸ்ட்லாம் இப்போ இருக்க கிட்ஸுக்கு தெரியறதில்ல. எல்லாம் டைரி மில்க்கு கிட்கட்னு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மிட்டாயை வாயில் போட்டுட்டு 2 ஹவர்ஸ்னால் கூட பொறுமையாக மென்று சாப்பிட்டுட்ருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் தேங்காய் வதங்கிருச்சு. ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் அதே கடாயில் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். இது கூட அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா பாகுப்பதம் வரைக்கும் காய்ச்சலாம். நீங்கள் நாட்டு சக்கரை வேணான்னா வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 3/4 கப் சேர்த்தா போதும். வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அதை கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சுங்க. இல்லைன்னா கசடெல்லாம் அப்படியே இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமிலே வச்சு கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சு வாடை அடிக்கும். ஒரு ஸ்டேஜில் பாகு கெட்டியாகி நுர அடங்கியிருக்கும். அப்போ நம்ம எடுத்து பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்து அதில் இந்த பாகு ஒரு ட்ராப் விட்டீங்கன்னா உங்களுக்கு உருட்டுற பதம் வரும். உருட்டிட்டு அதை எடுத்து திருப்பி அந்த கப்பில் போடும்போது ஒரு சவுண்டு கேட்கும். அதுதான் கரெக்டான பதம். எனக்கு சரியான பதம் வரல, இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். பாகு பதம் வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பொடிக்கு பதிலாக சுக்கு பொடி கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக கமர்கட்டில் பெப்பர் சேர்க்க மாட்டாங்க. பெப்பர் சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக காரம் ஃப்ளேவர் இருக்கும். இதெல்லாம் சேர்க்கும் போதே அடுப்பு கொஞ்சம் லோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் பாகு எல்லா தேங்காயிலையும் ஒட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்த அப்புறமும் விடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நெய்யும் பாகும் தனியாக பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு தட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை ரொம்ப ஆற விடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பண்ணிடுங்க. உருண்டை சூடாக இருக்கனால ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன தட்டில் 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். உருட்டின உருண்டையை அதில் போடுங்க. அப்போ தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாது. எல்லாமே உருட்டினதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் கமர்கட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேலே கோட்டாக இருக்க சர்க்கரை எல்லாத்தையுமே கையில் தட்டி விட்டுருங்க. நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. இதே கமர்கட்டை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.